ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையோட பேர் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 21 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ இந்த ஜூனியர் பொண்ணை காப்பாற்றிருப்பாங்க அந்த பாய்சன் டேண்டு. அதனால நம்ம ஹீரோ மேலே இந்த சின்ன பொண்ணுக்கு லைட்டாக ஒரு கண்ணுங்க. அதனால நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் உங்களை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம செகண்ட் சீனியர் இவன் எப்படி ரெண்டு பொண்ணுங்களாம் கட் பண்ணுறா போல இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோக்கிட்டே எப்படி பொண்ணுங்கள்லாம் கட் பண்ணுற ஐடியா இருந்தால் கொடுப்பாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் தெரியாது சீனியர், ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லித்தரல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எப்படி பொண்ணுங்களை கட் பண்ணுறது சொல்லித்தரங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணும் இருக்கல, ஜூனியர் பொண்ணு தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ கொடுக்கலான்னு வந்துட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நம்ம செகண்ட் சீனியர்கிட்ட நான் என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு பக்கத்தில் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ஒரு மாதிரி கூடுறாங்க. அந்த ஜூனியர் பொண்ணு இதெல்லாம் பார்த்து இன்னும் தண்ணி நல்லா இல்லையா, எல்லாம் பழைய தண்ணி மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த தண்ணி நல்லா இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு உலகத்திலே பிடிச்ச தண்ணி இருந்து தெரியுமா, அதாவது குடிக்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச தண்ணி இருந்து தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு எனக்கு எதுவும் தெரியலையே, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, உன் கையால் விஷத்தை கொடுத்தா கூட எனக்கு அது சூப்பராக தான் தெரியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆட்டாரு சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் சின்ன பொண்ணு வைக்கப்பட்டு அப்படியே ஓடி போய் எழுதிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம செகண்ட் சீனியர் இவ்வளோதான் விஷயமா, இது சூப்பராக இருக்கே, இது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட அப்படியே தம்ஸ் அப் காட்டிட்டு அப்படியே அந்த நம்ம ஃபஸ்ட் சீனியர்கிட்ட போகிறாங்க. நம்ம செகண்ட் சீனியர் போய் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்ச தண்ணி இருந்து தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே. அதுக்கு நம்ம ஃபஸ்ட் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன தண்ணி பிடிச்சா எனக்கு என்னடாங்கிற மாதிரி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் கடுப்பிட்டு சுகமாக வந்து நிற்கிறாருங்க நம்ம ஹீரோ கிட்ட, இந்த பிளானை சொல்லி பிடிச்சிப்போங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவை என்ன சொல்கிறேன்னா, சரி இப்போ வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி சின்ன பொண்ணு பக்கத்துலேயே நம்ம ஹீரோ வராருங்க. என்ன சொல்கிறேன்னா, உன் மூஞ்சில் ஏதோ ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கிற மாதிரி அவர் கையை வச்சு இந்த இடத்துல ஒட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு என்னாச்சு, என் மூணில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ கொஞ்சம் அழகாக இருக்கல்ல, அதை தான் சொல்ல வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு அப்படியே வெக்கப்பட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் இப்போ தான் நாட்டியம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சின்ன பொண்ணு. அதெல்லாம் பார்த்த நம்ம செகண்ட் சீனியர் இவன் வேறு லெவலில் பண்ணுறாப்பா, ஃப்ளாட்டிங் கிங்காக இருப்பான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இதே நம்மளும் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் சீனியர்கிட்ட நம்ம செகண்ட் சீனியர் போனாருங்க. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் நம்ம ஃபஸ்ட் சீனியர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மூச்சில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, அது என்னென்னு பார்க்குறீங்களாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் கேட்குறாருங்க. அதுக்கு ஃபஸ்ட் சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வாயை முடித்து போறியா இல்லை அறவாங்க தயாராக்கிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்படியே சோகமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிற்கிறாங்க நம்ம செகண்ட் சீனியர். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு எனக்கு எதுவுமே இல்லை, இதுவரையும் நான் பண்ணதுக்கே இந்த பொண்ணை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனிமேல் நீங்கள் ஏதாவது காமனான டாபிக் ஏதாவது எடுத்து பேசுங்க, வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுகிட்ட போய் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்கிட்டா பேசிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை சொன்னதுக்கப்புறம் நான் அந்த சின்ன பொண்ணு நம்புற மாதிரி இல்லை, நீ சும்மா போய் தான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சின்ன பொண்ணும். அப்புறமா நம்ம செகண்ட் சீனியர் நம்ம போய் காமனான டாபிக் பேசினா மட்டும் நம்மளுக்கு வேலைக்காகும். இதுக்கப்புறம் நம்ம காமனான டாபிக், அதுவும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி டாப்பிக்காக கண்டுபிடிக்கணும். ஓகே அதுக்கு பொண்ணு கையில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செகண்ட் சீன் நம்ம ஃபஸ்ட் சீனியர் கையில் இருக்கிறத பற்றி பேசுறதுக்காக வராருங்க. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழகாக எம்ப்ராய்ட் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் தனியாக பண்ண அவசியம் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து எம்ப்ராய்ட் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் சீனியர் பலான்னு அறையிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளான் லீடரும் அதே சமயத்தில் அந்த கிங்டமில் இருக்க முக்கியமான 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிங்டமில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோ கொல்ல வந்தார் யாரையாருன்னு கண்டுபிடிச்சிங்களாங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம கிளான் லீடர்கிட்ட. அதுக்கு நம்ம கிளான் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாரையாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அவங்க பேர் தான் வெளியிட்டால் நமக்கும் பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படி யார் பாட்டு நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாருங்க அவர். அதை பார்த்துட்டு என்ன இத்தனை பேரா, இவனுங்கெல்லாம் பேரை நான் வெளில சொன்னால் நம்ம கிங்டமுக்கே பெரிய பிரச்சனையாருமே சொல்லிட்டு அவர் ஷாக்காகி பயப்படுறாருங்க. அதை பார்த்ததுல பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லனா, நீலாம் ஒரு குழந்தை போயிடா, எப்பாரு எந்த விஷயத்துக்குலாம் பயப்படுறப்ப, யார் அவ்வளோ பெரிய ஆள் யார் இதில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி அவரும் பார்க்குறாருங்க. அவரும் பார்த்து பயந்துருந்தாருங்க. இவனுக்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க பேரெல்லாம் நம்ம வெளில சொன்னாலே நம்ம கிங்டமே அழிஞ்சு போயிடுமேடா, இவன் பேர்லாம் எப்படா வெளில சொல்கிறதுங்கிற மாதிரி யோசிச்சு பயந்துட்டு இருக்காருங்க அவரும். அப்படியே பயந்துட்டு அவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்கும் போது பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு வராங்க. அதாவது அந்த கிளானில் அவளும் ஒரு லீடர்ஸ் மெம்பர்ஷிப்பில் அவளும் ஒரு ஆள் தாங்க. அவன் என்ன நீங்கள் 2 பேரும் ஒரு சின்ன பேப்பரில் பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க,
அதுவும் நம்ம ஹீரோக்குள்ள வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆளுங்களாக்குள்ள வந்துருப்பாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியா நீங்களே இந்த பேப்பரை பாருங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்து வாங்கி பார்த்ததுக்கப்புறம் ஐய நான் தெரியாமல் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளைத்தாடிக்கிறது என்ன சொல்கிறதுன்னா, சரி நம்ம பார்த்த வரையும் போகிறோம், இதுக்கப்புறம் இதை பற்றி யாருமே பேச வேணாம், நம்ம ஹீரோ கூட சொல்ல வேணாம், இதை பற்றி யாருக்குமே சொல்ல வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பரை எரிச்சிருந்தாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இதுவரையும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.